திருத்தணி அருகே கிருஷ்ணசமுத்திரம் குமரகுண்டா கிராம பேருந்து நிழற்கூடம் மதுபான மருந்தும் கூடாரமாக மாறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள குமரகுண்டா கிராம பேருந்து நிழற்கூடம் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த பேருந்து நிழற்கூடம் இரவு நேரத்திலும் மற்றும் பகல் நேரத்திலும் மதுபான மருந்தும் இடமாக மாறியுள்ளது. சில சமூக விரோதிகள் கஞ்சா அடிக்கும் பகுதியாக இந்த பகுதியை மாற்றி உள்ளனர். இந்த பகுதி முழுவதும் முள்செடிகள் மற்றும் காடுகள் அடர்ந்த பகுதி என்பதால் பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வரும் சமூக விரோதிகளை கேள்வி கேட்க முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். உடனடியாக காவல்துறையினர் இந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு மதுபான மருந்தும் நபர்களையும் கஞ்சா பயன்படுத்தும் நபர்களையும் இந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பேருந்து நிழற்கூடம் அருகில் ஊராட்சி நிர்வாகம் வேக தடைகள் அமைத்துள்ளனர். இந்த வேக தடைகளுக்கு வெள்ளை வர்ணம் பூசப்படவில்லை. இதனால் இரவு நேரத்தில் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுத்தும் பகுதியாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்த பகுதியில் மின்விளக்கு வசதிகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் கடும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் பகுதியாக ஊராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.